எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கு நான் இங்கே ஒரு ஸ்பெஷல் தமிழாக்கள் அடிக்கடி பூசை செய்கிற மாதிரி ஒரு பெரிய சர்ச் இருக்குது இங்கே ஃப்ரான்ஸில். பாரிஸ்லேருந்து ஒரு 1.5 மணித்தியாலம் ட்ரெயினில் வரணும். இங்கே இன்றைக்கி கொடியேற்றம். என்னடா சர்ச்சில் கொடியேற்றமானு சில பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழாக்கள் தமிழ் ஜனங்கள் நார்மலாக எந்த மதத்துக்கு போனாலும் பாருங்கள், நம்மளோட அந்த ட்ரெடிஷன்களை நம்மளோட கலாச்சார முறைகளை அந்த மதத்துக்கும் அந்த பூமிக்கும் அந்த நிலத்துக்கும் அந்த நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதா நம்மளோட பழக்கம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இங்கே கொடியேற்றம் நடக்க போகுது. நடந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே எவ்வளோ தூரத்துக்கு இந்த டைமுக்கு வரேன்டா ஈஸி இல்லை. பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த இடத்துக்கு பேர் வயல் மாதான்னு சொல்லுவோம். வயல் மாதா, சில ஆட்கள் காட்டு மாதான்னு சொல்லிடும். ஏன்னா வயலாகிறதுக்கு முதல்ல எப்படியும் காடாக தான் இருந்திருக்கணும் அந்த காலத்தில். பட் இப்போ வயல் மாதா. இங்கே பார்த்திங்கன்னா ஆப்பிள் மரங்கள், திராட்சை மரங்கள், அப்புறம் சோழன் தோப்பே இருந்துச்சு அங்கால அந்த சைட் பார்த்திங்கன்னா. அப்படிப்பட்ட ஒரு அமைதியான இடத்துல தான் இந்த மாதா இருக்கிறா. அப்போ அவாவுக்கு இங்கே கொடியேற்றம் நடக்குது. இன்றைக்கி என்னென்னா எத்தனையாம் தேதி? 13ஆம் தேதி. எஸ், இன்றைக்கி 13ஆம் தேதி. 15ஆம் தேதி இங்கே ஒரு திருவிழா நடக்கும், சனிக்கிழமை போல். அது ஒரு பெரிய நிறைய பாட்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு பக்கம் பூஜையும் சாப்பாட்டு கடையிலாண்டு நிறைய விழாக்கள்லாம் நடக்கும். நிறைய தமிழாக்கள் போகிற ஒரு ஃபேமஸான கோயில் இங்கே சர்ச். இங்கே இந்த நீலமும் வெள்ளையும் சேர்ந்த கலரில் கொடி. தான் அந்த சர்ச் போனேன். எஸ், டெக்கரேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு போல். இன்னும் ஒரு 2 நாளில் பார்த்திங்கன்னா இந்த இடமே நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருக்கும். இதுதான் இந்த சர்ச்சோட முக்கியமான தூவி. அன்னையின் ஆசி பெற வருக. அழகாக இருக்குது. இப்படி ஒரு யூரோப் நாட்டில் இவ்வளோ பேர் ஒரு சர்ச்சையும் தமிழாக்கள் என்று வச்சிருக்கிறது. நல்லது சொன்னால் மணி அடிக்கிறது பாருங்க. அழகு இப்போ தமிழில் பூசை நடக்குது. அது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஸோ இன்னும் கொடியை அடையல. அங்கெல்லாம் கொடி இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். நான் வெயில் அடிக்குது. அழகு என்ன அழகு நம்பழகு. அதே ஆவியின் வல்லமையால் வழிநடத்தப்படி வரம் பெற்று நாடுவோம். இந்த காரணிக்கு நமது திருவை காவற்றின் கனியாகிய அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய எனக்கு விலங்கில வச்சு நான் இதை முதல் முறையா பாக்குறதால இதுதான் கொடி வேற போற இடம். திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, சூரியன் மறையுது. ஒரு பக்கம் இங்க பூசை தொடங்க போகுது. பூசை தொடங்கிட்டு அடுத்ததா இந்த இடத்துல இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கொடியேற்ற போய் கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. முதல் முறையாக ஒரு கிறிஸ்டியன் கொடியேற்றத்தை பார்த்துருக்குறேன். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அமைதியாக, நான் இந்த சைவ இதில் விட கொஞ்சம் நல்லா அமைதியாக அழகாக ஸ்மூத்தாக போச்சு. இயற்கையோட இயற்கையாக பலூன்ஸ் எல்லாம் விட்டுச்சுன்னா. இப்போ கொடியேற்றுறதுக்கு முதல்ல வந்து அந்த ஜபமாலைன்னு சொல்லுவாங்க போல, என் ஃப்ரெண்டுகிட்ட தான் கேட்டு தெரிஞ்சவங்க. அது வந்து ஸோ அது வந்து ஒரு 5 பாட்டாக பிரிச்சுருக்கும் போல். முதல் தடவை இதெல்லாம் கேட்குறேன் இவ்வளோ பொறுமையாக. அப்போ 5ஆவதுல வந்து ஈழத்து மக்களுக்காக ஒரு தாய்நாட்டு மக்களுக்காக ஒரு பொறுமையாக ஒதுக்கி அதுக்கு ஒரு பிரார்த்தனை நடந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், அது இவ்வளவோ ஒரு அழகான விஷயம். ஏன் மற்ற சொல்ல வர்றது வழங்கு தானே, இதை செஞ்சால் தாய்நாட்டுக்காக ஒரு வழிபாடுன்னு புரியுமா செஞ்சால் அழகாக இருக்கும். இங்கே இருக்கிற நாம அது விஷயம் உண்மையாக புள்ளரிச்சு. எல்லாருலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இங்கே இந்த பாசிட்டிவ் வந்து எல்லாருலேயும் ஒரு நல்லது இருக்குது, கெட்டது இருக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு பெரிய நல்ல விஷயம் இங்கே நான் பார்த்ததில்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்று நாம் வயல் மாதா என்று பின்னால் பூசை நடந்து கொண்டு இருக்குது. நான் சும்மா அப்படியே சர்ச் ஒருக்கா சுற்றி பார்ப்போமே என்று வந்தேன். அங்கே எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய நிலப்பரப்பு. அதான் உண்மையாக சொல்ல போனால் அந்த காலத்தில் காடாக தான் இருந்திருக்கணும். பிறகு காட்டு மாதா வயல் மாதாவாக மாறிட்டா. அப்போ என்னட்டா ஒரு அதிசயமான விஷயம் நடந்துச்சு இன்றைக்கி சர்ச்சுக்கு வரைக்க. ட்ரெயின் வந்து மட்டுமட்டான நேரம் இங்கே சரியாக வந்து நிற்க வேணும். ஏன்னா 30 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. இங்கே சரியான நேரத்துக்கு வராட்டி கொடியேறி முடிஞ்சிடும். இப்போ வந்து எனக்கு சில வேலையில் இருந்துச்சு. இந்த வீடியோக்களை போட வேணும் தானே, சூரிய கிரகணம் வீடியோ எல்லாம் இதுக்கு முதல்ல போட்டிருப்பேன். ஆனால் அந்த ட்ரெயின் இதுக்கு காரணம் ஒரு பையன் அரபு நாட்டுக்கார பையன்னு நினைக்கிறேன். திட்டு வாங்கி கொண்டு கதவை பிடிச்சிருந்தான். எனக்கு மட்டும் இல்லை,
சனங்கள் வந்து அடுத்த ட்ரெயின் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வெயிட் பண்ணுவான். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த வந்த 10 பேருக்கிட்டையெல்லாம் அவன் திட்டையும் தானே அப்புறம் வந்து உழுக வந்ததால் அவையெல்லாம் நன்றி சொல்லிக்கணும். நார்மல் தானே, நான் கூட நன்றி சொன்னேன். 40 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடச்சிருக்காது. திட்டு வாங்கினதால் ஒரு எனர்ஜி வந்துட்டு போல் அடுத்த ஸ்டேஷன்லேயும் கதவு பிடிச்சிருந்தான். அது ரெண்டுமே அந்த கூட ஜனங்கள் வார ஸ்டேஷன். மெட்ட ஸ்டேஷன்கள் எல்லாம் வந்து குறைய சனங்கள் வரும். அப்போ அந்த ஸ்டேஷன் கதவை பிடிச்சிருந்தான் ரெண்டாவதுக்கும். அப்போ வந்து கற்று தொடங்கிட்டாங்க. அதிசயம் என்னென்னா அந்த ஏறினதுலேயே சில பேர் வந்து கற்று தொடங்கிட்டாங்க. லேட் ஆகிற ட்ரெயின் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் லேட் ஆகிற. பார்த்தீங்களா எந்த மாதிரி ஜீவராசிகள் நமக்கெல்லாம் நல்லது நடக்க ஓகே, அதே வந்து நாம் வெயிட் பண்ணுவோனும் அடுத்தவனுக்கு நல்லது நடக்கிறதுக்குன்ற உடனே முடியலை. பார்த்தீங்களா, அப்போ உதவி செய்த ஒருத்தனே வந்து ஒரு நேரத்தில் வில்லன் ஆகிட்டான். அவனே திட்ட தொடங்கியாச்சு. நல்லது செய்கிறதுக்கு துணிவு எல்லாத்துக்கும் வராது, ஆனால் செஞ்சால் நல்லது செஞ்சதுக்காகவே திட்டு வாங்கணும், தண்டனையை வாங்கணும். அந்த மாதிரி நிறைய நடக்குது இந்த உலகத்தில். ஒருத்தர் வந்து நல்லது செய்கிறாருன்றதால தானே கொல்லவே முயற்சி பண்ணினாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க நீங்கள் நல்லது செஞ்சாலும் வில்லன்கள்லாம் சில பேரோட பார்வையில். ஆனால் நீங்கள் நல்லது செய்கிறீங்களா, நீங்களாக இருக்கிறீங்களான்றது தான் முக்கியம். நல்லது சொன்னால் எப்போவுமே மணி அடிக்கும். இங்கே பூஜை கொடியேற்றம் எல்லா விழாக்களும் நல்லபடியாக முடிஞ்சால் வந்து வார சனிக்கிழமை 15ஆம் தேதி வந்து இங்கே பெரிய திருவிழா இருக்குது. ஸோ அதுக்கு மறக்காமல் வர பாருங்கள். அது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு டெம்ப்ரரியான டாட்டா.